ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சாஜி கிச்சன். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னா எக் ஃப்ரைட் ரைஸும் முட்டைக்கோஸ் மஞ்சூரியன் செய்கிறதையும் தான் பார்க்க போகிறோம். அதை எப்படி செய்யலான்றதை பார்த்துடலாம் வாங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறதா இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல்ன்ற ஆப்ஷனை கொடுத்துருங்க. அப்போ தான் டெய்லி போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். இப்போ இதுக்கு என்னென்ன எடுத்து வச்சுருக்கோன்னா ஒரு பெரிய வெங்காயம், 6-7 பீன்ஸ் நறுக்கி வச்சுருக்கோம், கேரட் ஒன்று நீட்டாக கட் பண்ணி வச்சுருக்கோம், கொஞ்சம் கோஸு, 2 பச்சை மிளகாவை குட்டி குட்டியாக நறுக்கி வச்சுருக்கோம். வெங்காயத்தை நீட்டாக கட் பண்ணி வச்சுக்கோங்க இது போல். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு கடாய் வச்சுட்டு தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் ஊற்றின அப்புறமா இதில் நான் ஒரு 3 முட்டை ஆட் பண்ணுறேன். முதல்ல நம்ம முட்டையை போட்டு சேர்த்துக்கலாம். முட்டையை போட்டு அப்புறமா தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. ஒரு 1/2 ஸ்பூன் மிளகுத்தூள் போட்டுக்கோங்க. இது ரெண்டும் போட்டு அப்புறமா முட்டையை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது போல் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கைவிடாமல் நல்லா இது போல் கிளறிக்கிட்டே இருங்க. அப்போ தான் நமக்கு முட்டை நல்லாவே புரிஞ்சு வரும். பாருங்கள், இது போல் பண்ணிக்கிட்டே இருக்கணும். இப்போ பாருங்கள், முட்டை நல்லா புரிஞ்சு வருது. முட்டை கொஞ்சம் ஒட்டாமல் வர வரைக்கும் நம்ம கைவிடாமல் கிளறலாம். இப்போ முட்டை ரெடி ஆயிடுச்சு. இதை ஒரு பாத்திரத்தில் எடுத்து மாற்றியாச்சு. இப்போ இதை எடுத்து தனியாக வச்சிடலாம். இப்போ அதே கடாயில் தேவையான அளவு எண்ணெய் விட்டுட்டு நறுக்கி வச்சுருக்கோம்ல அந்த வெங்காயத்தை முதல்ல ஆட் பண்ணிவிட்டு இதை கொஞ்சம் அப்படியே வதக்கிப்போம். வெங்காயத்தோட நிறம் ரொம்ப மாறணும்னு இல்லை, இது போல் மாறினா போதும். ரொம்ப கிறிஸ்பியாக இருக்கணும்னு அவசியம் இல்லை, இது போல் மாறினாலே போதும். இப்போ இதில் 2 பச்சை மிளகாவை நறுக்கி வச்சுருக்கோம்ல அதை சேர்த்துக்கலாம். அதோட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது போல் வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ இது கூட 1/2 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு விழுதோட பச்சை வாடை போகிற வரைக்கும் நம்ம இது போல் வதக்கி விட்டுப்போம். இப்போ இது கூட நம்ம கட் பண்ணி வச்சுருக்க காய்கறிகள்லாம் சேர்த்துக்கலாம். பீன்ஸ், கேரட், கோஸ் இது 3யுமே சேர்த்துட்டு இதையும் நல்லா வதக்கிப்போம். காய்கறி ரொம்ப வேகணும்னு இல்லை, ஃப்ரைட் ரைஸ்க்கெலாம் ஒரு 80% வெந்தாலே போதும். இது போல் வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ இது கூட 2 ஸ்பூன் அளவுக்கு சோயா சாஸ் ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. தேவையான அளவு உப்பு. இப்போ இதெல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நம்ம இது கூட சோயா சாஸ் ஆட் பண்ணோன்னா இதோட டேஸ்ட் நல்லாவே இருக்கும். இப்போ இது ரெடி ஆயிடுச்சு. நம்ம இதில் வடித்து வச்சுருக்க சாதத்தை ஆட் பண்ணிக்கலாம். ஸ்டவ்வை சிம்மில் வச்சுட்டு அது கூடயே ஆட் பண்ணிக்கோங்க. ஸ்டவ் ஆஃப் பண்ண வேண்டாம். சிம்மில் வச்சுட்டு இது போல் சாதத்தை ஆட் பண்ணிக்கோங்க. சுட சுட வடித்து வச்சுக்கோங்க. சாதமும் இது கூடவே சூடோடையே ஆட் பண்ணிக்கோங்க. சாதம் ஆட் பண்ண அப்புறமா நம்ம பொரிச்சு எடுத்து வச்சுருக்க முட்டையும் இது கூட ஆட் பண்ணிடலாம். இப்போ இது எல்லாத்தையுமே சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கோங்க. இது போல் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பாருங்கள், இது போல் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். இப்போ பாருங்கள், எக் ஃப்ரைட் ரைஸ் தயாராகிடுச்சு. இப்போ நம்ம முட்டைக்கோஸ் மஞ்சூரியன் செய்கிறதுக்கு ரெடி பண்ணிடலாம். அதுக்கு ஒரு பவுல் எடுத்து நம்ம தேவையான அளவு கோஸ் எடுத்துக்கலாம். முட்டைக்கோஸை நல்லா பொடிசாக நறுக்கி வச்சுக்கோங்க. அதை எடுத்த அப்புறமா ஒரு வெங்காயத்தை குட்டி குட்டியாக நறுக்கி எடுத்து வச்சுக்கோங்க. அதை ஆட் பண்ணிக்கலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. 1/2 ஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் சேர்த்துக்கோங்க.
2 ஸ்பூன் அளவுக்கு சோயா சாஸ் சேர்த்துக்கோங்க. கொஞ்சமா 1/4 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கோங்க. 2 ஸ்பூன் அளவுக்கு சோள மாவு சேர்த்துக்கோங்க. 2 ஸ்பூன் அளவுக்கு மைதா மாவு சேர்த்துக்கோங்க. 1/2 ஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. இப்போ இதெல்லாம் சேர்த்த அப்புறமா இதை நல்லா நம்ம இப்படி மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா பிசைஞ்சிக்கோங்க. நமக்கு இந்த முட்டைக்கோஸ்ல இருந்தே கொஞ்சம் தண்ணி வரும். அதனால நம்ம தண்ணி எதுவும் ஆட் பண்ண அவசியம் கிடையாது. நல்லா இதை போல் பிசைஞ்சு விட்டுப்போம். ஏன்னா தண்ணி நம்ம ஆட் பண்ண வேணாம். முட்டைக்கோஸ்லேருந்தே நமக்கு தண்ணி கிடைக்கும். பாருங்கள், இது போல் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருங்க. பார்த்தீங்களா, தண்ணி நம்ம எதுவுமே ஆட் பண்ணலை. இது தண்ணியாகவே ஆயிடுச்சு. கொஞ்சம் நல்லா மாவு பதத்துக்கு வந்துடுச்சு. இதில் கொஞ்சம் எடுத்து நம்ம உருண்டை பிடிச்சி பார்த்தோன்னா நமக்கு உருண்டை வரணும். இது போல் உருண்டை வந்ததும் இது சரியாக இருக்குது. இப்போது இது எல்லாத்தையுமே நம்ம உருண்டை பிடிச்சி வச்சுருவோம். இது போல் உருண்டை பிடிச்சி வச்சுக்கோங்க. இப்போ இதுக்கு ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு கடாய் வச்சுட்டு தேவையான அளவு எண்ணெய் விட்டுட்டு இதை பொரிச்சு எடுத்துப்போம். பாருங்கள், எண்ணெயில் இது போல் பொரிச்சு எடுத்துக்கணும். இது கொஞ்சம் திருப்பி திருப்பி விட்டுக்கோங்க. இது கொஞ்சம் நல்லா கிறிஸ்பியாக வேகணும். பாருங்கள், இது போல் நல்லா கிறிஸ்பியாக வேகணும். இப்போது இதை எடுத்து ஒரு பிளேட்டில் வச்சிடலாம். மிச்சம் இருக்கிற முட்டைக்கோஸ் நம்ம பிடிச்சி வச்சுருக்க இந்த உருண்டை, மிச்சம் இருக்கிற இந்த உருண்டைகள்லாம் நம்ம இதே போல் எண்ணெயில் பொரித்து எடுத்துக்கலாம். சேம் இதே ப்ராசஸ் தான். இதே போல் பொரித்து எடுத்துகிட்டு அது நல்லா கிறிஸ்பியாக வந்த அப்புறமா எடுத்து ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சிடலாம். பாருங்க, பார்க்கறதுக்கே சூப்பராக இருக்கு. இப்போ நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணி கடாயில் தேவையான அளவு எண்ணெய் விட்டுட்டு ஒரு பெரிய வெங்காயத்தை பொடிசாக நறுக்கிக்கோங்க. அதை இதில் ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு பச்சை மிளகாவை குட்டி குட்டியாக நறுக்கிக்கோங்க. அதையும் சேர்த்து ஆட் பண்ணிக்கோங்க. இதை நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. வெங்காயத்தை நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ இது கூட கொஞ்சம் 1 ஸ்பூன் அளவுக்கு டொமேட்டோ சாஸ் ஆட் பண்ணிக்கோங்க. 1 ஸ்பூன் அளவுக்கு சோயா சாஸ் இதோடு சேர்த்து இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. வெங்காயத்தோடு சேர்த்து இதையும் நல்லா வதக்கிக்கோங்க. கால் ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. அதையும் சேர்த்து இது கூட நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ இது கூட 1 ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் மாவு எடுத்து வச்சுருந்தேன். அதை தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அதை இந்த ஸ்டேஜில் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். அதோடு சேர்த்து நல்லா இது போல் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க.
இது நல்லா கொஞ்சம் கிரேவி மாதிரி வரட்டும். பாருங்க, இது போல் கொஞ்சம் கிரேவி மாதிரி வரும்போது நம்ம பொரிச்சு எடுத்து வச்சிருந்தோம்ல முட்டைக்கோஸ், அதை வந்து இதில் சேர்த்துக்கலாம். பாருங்கள், இது போல் சேர்த்து பொறுமையாக இது போல் கிண்டி விட்டுக்கோங்க. கொஞ்ச நேரம் இது மீடியம் ஃப்ளேம்லேயே இருக்கட்டும். இது போல் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஒரு 5 மினிட்ஸ் கழித்து நீங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. இப்போ உங்களுக்கு முட்டைக்கோஸ் மஞ்சூரியனும் ரெடி ஆயிடுச்சு. இது மேலே நம்ம கொஞ்சம் கொத்தமல்லியை தூவி விட்டுக்கலாம். அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. இப்போ இதுவும் ரெடி ஆயிடுச்சு. எக் ஃப்ரைட் ரைஸோட முட்டைக்கோஸ் மஞ்சூரியனையும் சேர்த்து வச்சு சாப்பிட்டோன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். பாருங்கள், இதே போல் நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.